ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் குடும்பமே சேர்ந்து கூட்டாக உட்காந்து ரகசியம் பேசுகிறாங்களாமா. ஒன்றும் இல்லைங்க, நம்ம சரவணனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களா, அதை முடிவு பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது நான் வரேன்னு எல்லாரும் போட்டி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டிருக்கும்போது நம்ம கதிர் சும்மா இருக்குமா வாய், நானும் வரேன்ப்பான்னு சொல்லி கேட்க நம்மலாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டாரு. பாண்டியா இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாது பாண்டியா, நம்ம கதிர் நிலைமையை யோசிச்சு பாருங்க பாண்டியா சரின்னு ஒரு பக்கிட்டு இவங்க ஜோடி புறாவா நல்லா ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து தனியாக விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி போனால் அங்கே பொண்ணை பார்க்க இவங்கள பார்க்க அடேங்கப்பா பழைய பாட்டை பொண்ணு போட்டாங்க பாரு, வேற லெவல்ல இருந்து. இருந்தாலும் இந்த சீனுக்கு இது கரெக்டு தான். சரி போதும் நிப்பாட்டுங்க சாங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு யார் மாப்பிள்ளன்னு சொல்லி கேட்க, என்ன பார்த்தா மாப்பிள்ள மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க தம்பி ஒருப்புக்கிட்டு சீனை வேற போட்டாரு. இல்லைங்க, நடுவில் உட்காந்துருக்க பையன் தான் மாப்பிள்ளன்னு சொன்னதுக்கப்புறம் சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்து ஒரு ரொமான்டிக் லுக்கு, சரிப்பா பொண்ணுக்கு பையனுக்கு பிடிச்சி போச்சுப்பா, சீக்கிரம் கல்யாணத்தை முடிவு பண்ணலாம்ப்பான்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரம் கல்யாணம் வேணாம்ப்பா, நிச்சயம் வேணா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அட பாவிகளா, இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சீக்கிரம் சரவணனோட கல்யாணத்தை பார்ப்போம்னு நினச்சோம், கடைசியில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தடுக்கணுங்கிறதுக்காகவே நம்ம பக்கத்து வீட்டில், அதாவது ராஜி வீட்டில் அவங்க அண்ணன் வந்து பிளான் பண்ணிட்டு போய் அவங்க பெருப்பாட்டியும் அவங்க அப்பாட்டையும் சொல்றாரு. சொன்ன உடனே நமக்கு என்னன்னு அவங்க பெரியப்பா சொல்றாரு, வீட்டுக்கு பெரியவர் சொல்றது கேளுப்பான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு சின்னவர். அதை கெடுத்தே தீர்வன் முடிவில் இருக்காரு. கால் பண்ணி பேசலாம்னு பிளான் பண்றாரு. இன்னொரு பக்கம் ராஜி வந்து நம்ம கதிருக்காக ஃபுட்டு சமைச்சிருக்காங்க இன்னைக்கு முதல் டைம், சமைச்சு வச்சு இந்த சாப்பிடுன்னு சொல்லி சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அதனால என்ன திங்கட்டினா போ, அத்தை கொடுக்க சொன்னாங்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இந்தாண்ட போனா வயிறு பசின்னு, அதனால எடுத்து குடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சூப்பரா இருக்குங்கிறாங்க. இதை பார்த்து ராஜி கொஞ்சம் ரொமான்டிக் வேற லெவலில் ஃபீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கால் பண்ணி நம்ம சரவணன் கல்யாணத்தை நிப்பாட்ட பிளான் பண்ணுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.